ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 45 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கேப்டன் யாமட்டோ, நருட்டோ அண்ட் சகுரா 3 பேருமே தகச்சு போய் நிற்பாங்க. நருட்டோ லீஃப் வில்லேஜை அழிக்கிறதா, எதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி கத்துவான். நான் மீன் பண்ணுறது இன்னைக்கு இருக்க லீஃப் வில்லேஜை பற்றி அப்படின்னு யாமட்டோ சொல்லவும், ப்ரெசன்ட் லீஃப் வில்லேஜை வான்ட்டு ஷாக்காவா சகுரா. இருங்க, லேடி சுனாடேவாவா அப்படின்ட்டு பதட்டமாவா சகுரா. அதே தான் அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ, இது வெறும் தியரி மட்டும்தான். சாயோட சுப்பீரியர் ஓல்டு மேன் தேர்ட் ஹோக்காகேவை அப்போஸ் பண்ணதாவே இருக்கட்டும், அதுக்கும் இந்த லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்கிறதுக்கும் கிராண்ட்மா சுனாடேக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பான். மறந்துட்டியா நருட்டோ, லேடி சுனாடே தேர்ட் ஹோக்காகேவோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்பா சகுரா. லேடி சுனாடேன்னு மட்டும் இல்ல, இந்த லீஃப் வில்லேஜோட ஆட்சியே மொத்தமா தேர்ட் ஹோக்காகேவோட தத்துவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில டான்சோக்கு கண்டிப்பா இது சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இப்ப இருக்க ஆட்சி தான் பிடிச்சிருக்கு, சப்போர்ட் பண்றாங்க. அதனால இந்த ஆட்சியை அவ்வளவு ஈஸியா கவுக்க முடியாது அப்படின்னு யாமட்டோ சொல்லவும், அப்படின்னா அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு வில்லேஜே மொத்தமா நடுங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த பண்ணியாகணும். ஒரோச்சிமாரு லீஃப் வில்லேஜை மொத்தமா அழிச்ச மாதிரி அப்படின்னு சக்குரா சொல்லவும், லீஃப் வில்லேஜை அழிக்கிறதா அப்படின்ட்டு செம காண்டாவான். இந்த பாயிண்ட்ல சாண்ட் வில்லேஜ் ஒரோச்சிமாருவோட சேர்ந்து லீஃபை டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்களே, அந்த ஈவென்ட்ஸை திங்க் பண்ணி பாப்பா நருட்டோ. கேப்டன் யாமட்டோ ஒரோச்சிமாரு லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு டான்சோ ஒரோச்சிமாரு கூட சேர்ந்து சதி செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒன்ஸ் அது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டா லேடி சுனாடே அவங்க ஹோக்காகே பொசிஷன்ல இருந்து கண்டிப்பா வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லவும், அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதுக்காக தான் இந்த வில்லேஜ் அழிக்கணும்னு நினைக்கிறானுங்களான்ட்டு காண்டாவா நருட்டோ. அதுக்குன்னு மட்டும் இல்ல நருட்டோ, இந்த ஆட்சியை மொத்தமாவே கவுத்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வில்லேஜை கட்டமைக்கணும்னு நினைக்கிறான், அதுவும் ஒரு ஹோக்காகேவா அப்படின்னு சக்குரா சொல்லும் போதெல்லாம் லீஃப் வில்லேஜ் மட்டும் டான்சோ கைக்கு கிடைச்சா மொத்தமா அழிஞ்சிருங்க மாதிரி இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நருட்டோலாம் ரொம்பவுமே கோவப்படுவான். கேப்டன் யாமட்டோ டான்சோ இப்ப இந்த மூவை வைக்கிறதுக்கான காரணம்னு சொல்ல வரும்போது, சக்குரா லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்ப 3 வருஷம் ஆயிருச்சு, ஒரோச்சிமாரு ஃபுல்லா ரீகெயின் ஆயிருப்பான் அப்படின்னு சக்குரா சொல்லுவா. அதுவும் ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஆனா டான்சோவை பொறுத்த வரைக்கும் ஒரோச்சிமாரு கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைப்பான் போல இருக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்ல வரும்போது, சக்குரா அவன் வெளியே இருந்து அட்டாக் பண்ண வரும்போது அவனுக்கான சப்போர்ட் உள்ளே இருக்கும்ல அப்படின்பா. அதே தான் அப்படின்பாரு யாமட்டோ. இதை கேட்ட நருட்டோ, ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னா சாயோட சீக்ரெட் மிஷின் அப்படின்ட்டு பயப்படுவான். சக்குராக்கெல்லாம் வேர்க்கும், ஒரு வேலை அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கான்சிக்வன்சஸ் ஆஃப் பீட்ரேயல் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாய் ஒரோச்சிமாரு காபுட்டோ போற சைட் காட்டுவாங்க. நருட்டோ வந்துட்டு அப்படின்னா சாயோட சீக்ரெட் மிஷன் அப்படின்பா. ஒருவேளை ஒரோச்சிமாருவோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறக்கா இருக்கும். அதுன்னு மட்டும் இல்லாம டான்சோக்கும் ஒரோச்சிமாருக்கும் இடையிலான ஒரு கம்யூனிகேட்டராகவும் செயல்படலாம் அப்படின்பா சக்குரா. இதுக்கப்புறமா யாமட்டோ, நருட்டோ அண்ட் சக்குரா இருக்க சைட் காட்டுவாங்க. இந்த பாயிண்ட்ல சக்குரா சொல்ற விஷயமே என்னவா இருக்குன்னா, ஒரோச்சிமாருவோட ஸ்பையை மீட் பண்றதுக்கு தானே இங்க வந்திருப்பாங்க, அதுதான் மிஷனா இருக்கும். அந்த வகையில சாய் இங்க அனுப்பிச்சோம்னா நமக்கான வேலை நடக்கும்னு சொல்லி தான் டான்சோ அதை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்பா சக்குரா. இந்த பாயிண்ட்ல யாமட்டோ சாய் விஷயத்துல நம்ம இப்பவே ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்பாரு. நீங்க அதை மீன் பண்ணலையே அப்படின்பா சக்குரா. அதை தான் மீன் பண்றங்க மாதிரி தலையாட்டுவாரு யாமட்டோ. ஒரோச்சிமாரு, காபுட்டோ அண்ட் சாய் 3 பேர்த்தையுமே யாமட்டோவோட க்ளோன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ண காபுட்டோ ஒரோச்சிமாரு கிட்ட பேச வரும்போது, அது எனக்கு தான் தெரியும், நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்பா. அவன் சிம்பிளா நம்மளை ஃபாலோ பண்றானா இல்ல இது ஏதாவது ட்ராப்பா இருக்குமோ, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பான் காபுட்டோ. அவனோட ஷுரிக்கன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நமக்கு ஒரு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் காபுட்டோ, இல்லையா அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிப்பான் ஒரோச்சிமாரு. காபுட்டோ குனாயோட திரும்புவான். இதை பார்த்த சாய் பயங்கரமா ஷாக் ஆவான். நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். நருட்டோவும் சக்குராவும் சாயை எலிமினேட் பண்ண போறோமா அப்படின்ட்டு அது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி பேசுவாங்க. என்னோட க்ளோன் இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, நம்ம உடனடியா அவங்கள ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது சக்குரா அதை தடுக்கிற மாதிரி வருவா. நருட்டோ இதை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தயாராவான். திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துருவான். நருட்டோ அப்படின்னு கத்திட்டு வந்து சக்குரா நருட்டோவை தூக்கி உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேப்பா. பயங்கரமா மூச்சு வாங்குவான் நருட்டோ. இதுக்கு முன்னாடி இவனுக்கு நடந்த டேமேஜ்ல இருந்து இவன் மொத்தமா ஒன்னும் ரெக்கவர் ஆகல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கேப்டன் யாமட்டோ அப்படின்னு சக்குரா கூப்பிடவும், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல அப்படின்பாரு. எனக்கு தெரியும் அவங்கள பிடிச்சாகணும் தான் இப்ப, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை பாப்பா. மூச்சு விடுறக்கே கஷ்டப்படுவான். ஆனா நருட்டோவோட இந்த கண்டிஷன்ல எப்படி அப்படின்னு சக்குரா கேட்கவும், இவனை விட்டு
விட்டுட்டு போலாம் அப்படின்பாரு யாமட்டோ. விட்டுட்டு போறதா, என்ன சொல்றாரு இவரு அப்படின்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. இவனை பொறுத்த வரைக்கும் இவங்கிட்ட சுத்தமாவே ஸ்ட்ரென்த் இல்ல, இவனாவே வில்லேஜுக்கு திரும்பி போகட்டும் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது சக்குராலாம் செம கடுப்பாவா. கக்காஷி சென்சே மட்டும் இங்க இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு கத்துவா. சக்குராவை கையை பிடிச்சிட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் சீக்கிரமாவே நார்மல் ஆயிருவேன், வாங்க போலாம் அப்படின்பா. ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். யாமட்டோ நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, அதெல்லாம் விட முக்கியமா கக்காஷி கூட ஆன்பு பிளாக் ஆப்ஸ் யூனிட்ல நாங்க ஒன்னாவே டீமா இருந்திருக்கோம், அவர் எப்படிப்பட்ட பர்சன்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சக்குரா திரும்பி பாப்பா. இது உண்மைதான், கக்காஷிக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன், ஆனா நான் கக்காஷி மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கும் போது நருட்டோ மூச்சு விடுறக்கே கஷ்டப்பட்டுட்டு திரும்பி பார்ப்பான். என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை சொல்றதுக்காக என் கூட வரவங்களுக்கு அடிபடுறதெல்லாம் என்னால சும்மா நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்பாரு. யாமட்டோ சொன்ன இந்த விஷயம் ரெண்டு பேத்துக்குமே கக்காஷியை தான் ஞாபகப்படுத்தும். என்னோட காம்ரேட்ஸ்க்கு எதுவும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அதுதான். நீங்க ஒன்னும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிற அப்ரண்டிஸ் நிஞ்சாலாம் கிடையாது, லீஃப் வில்லேஜை சுமக்க போற ஃபியூச்சர் ஷினோபிஸ், கக்காஷியை சர்பாஸ் பண்ண போறவங்க, இறக்கமும் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறதும் ஒரே விஷயம் கிடையாது அப்படிங்கும் போது சக்குரா அதை திங்க் பண்ணுவா. நருட்டோவோட கண்களை க்ளோஸ்ல காட்டுவாங்க, அதுல ஒரு இலை தெரியற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும் நமக்கு யாமட்டோவோட ஸ்பீச்சுக்கு. இப்ப மட்டும் இதை கிவ் அப் பண்ணோம்னா இது மொத்தமாவே ஃபெயிலியர் ஆயிரும், அவங்கள மட்டும் இப்ப சேஸ் பண்ணி போலைன்னா நம்மளால ஒரோச்சிமாருவை எப்பவுமே பிடிக்க முடியாது, ஒரோச்சிமாரு கிட்ட இந்த செகண்ட் சான்ஸ்ங்கிறத எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு யாமட்டோ சொன்னதுக்கு அப்புறமா சக்குரா கண்ணை மூடி சாஸ்கேவை திங்க் பண்ணும்போது ஒரோச்சிமாரு தான் ஞாபகத்துக்கு வருவான். நருட்டோ சக்குராவை கூப்பிட்டு சிரிப்பான். சரி அப்படின்னு ஒத்துக்குவா சக்குரா. கேப்டன் யாமட்டோ இதுக்கப்புறமும் நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது, உங்ககிட்ட உனக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இருக்கா நருட்டோன்னு கேட்பாரு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்னுட்டு எப்பவுமே அப்படின்பா. பின்னாடி விழுகிற மாதிரி வருவான். இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். கீழே விழுகிற மாதிரி போவான். சக்குரா நருட்டோ அப்படின்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் மட்டும் இப்ப வில்லேஜுக்கு திரும்ப போனேன்னா எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தனே இல்லாம போயிரும் அப்படிங்கும் போது நருட்டோ அப்படின்பா சக்குரா. நருட்டோ நேரா நின்னுட்டு யாமட்டோவை பார்ப்பான். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா ஸ்லோவா வந்தீங்கன்னா விட்டுட்டு போயிருவோம் பாத்துக்க, புரிஞ்சுதா அப்படின்பாரு யாமட்டோ. ஓகே அப்படின்பா. வாங்க போலான்ட்டு யாமட்டோ கிளம்பிடுவாரு. கேப்டன் யாமட்டோ அவரோட க்ளோன் போன திசையிலேயே போவாரு. கேப்டன் யாமட்டோவோட க்ளோனை காட்டுவாங்க. ஒரோச்சிமாருவை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சாய் தொங்கரமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து பாப்பாரு, அவனை தூக்குல மாட்டி விட்டு போயிருப்பாங்க. கேப்டன் யாமட்டோவோட க்ளோன் கண்டிப்பா அதை நீதான் செஞ்சிருப்பின்னு தெரியும் ஒரோச்சிமாரு அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணும். நருட்டோ அவனுக்கு தலை சுத்தினாங்க கூட அதை பெருசா கேர் பண்ணிக்காம பின்னாடியே வருவான் இவங்களுக்கு கீப் அப் பண்ணி. ஒரு கட்டத்துல எல்லாம் ஒரு கிளையில மோதிரமாய் போயிருவான். சக்குராலாம் பயப்படுவா. நருட்டோ கிவ் அப் பண்ணாமையே வருவான். நருட்டோ சக்குராவை தாண்டி போகும்போது கொஞ்சம் ரிலீஃப் ஆவா. சக்குரா பின்னாடியே வரும்போது அவளோட கையில அடிபட்டிருக்கலையே லெஃப்ட் ஆர்ம்ல ஒரு கிளைய பிடிக்க முடியாம கீழே விழுந்துருவா. நருட்டோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான், இருந்தாலுமே கீழே விழுகிற மாதிரி போயிருவா. கேப்டன் யாமட்டோ தான் காப்பாத்துவாரு. பயங்கரமா மூச்சு வாங்குவா. நருட்டோ சக்குரான்ட்டு பாப்பான். திரும்ப ரெஸ்ட் எடுப்பாங்க. என்னாச்சு சக்குரா அப்படின்ட்டு நருட்டோ பாத்துட்டு இருக்கும் போது கையை பிடிப்பா. நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேப்டன் யாமட்டோ நருட்டோ அந்த நைன் டைல்ஸோட சக்கரால இருக்கும் போது சக்குராவை அடிச்சிருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பாரு. நைன் டைல்ஸோட சக்கரா அட்டாக் பண்ணிக்கும் இல்லையா, அது அந்த காயத்துல ஒரு விஷம் மாதிரி ஊடுருவி இருக்குமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாரு. இந்த காயத்தை ஒரு ஸ்கில்டு மெடிக்கல் நிஞ்சானாலும் கூட ஈஸியா ஹீல் பண்ண முடியல அப்படின்பாரு. என்ன காரணத்தினாலனா காபுட்டோவை ஹீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா, அதனால. அதான் எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு, எப்படி நருட்டோவால அந்த ஒரு சக்கராவை தாங்கிக்க முடிஞ்சு அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இந்த காயம் அப்படின்ட்டு மழுப்பிட்டே ஒரோச்சிமாரு பண்ணது அப்படின்பா. இது லைட்டா தான் வலிச்சது, நீ இன்னும் பயப்படாத அப்படின்பா சக்குரா. நீ ரொம்பவுமே புஷ் பண்ணிக்காத சக்குரா அப்படின்பா நருட்டோ. சரி அப்படின்பா. நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். சக்குரா தான் நம்ம டீமோட ஒரே ஒரு மெடிக்கல் நிஞ்சா, அவ மட்டும் சரியா இல்லைன்னா மொத்த மிஷினோட சக்சஸ் ரேட்டுமே மொத்தமா குறைஞ்சிரும் அப்படின்பாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம போகலினா அவங்க ரொம்ப தூரம் நமக்கு முன்னாடி போயிருவாங்க அப்படின்ட்டு நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அப்படின்பா. ஒருத்தன் காயப்படுறத பார்த்துட்டுலாம் என்னால சும்மா நிக்க முடியாது அப்படின்ட்டு, நீங்க ஒன்னும் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற ஒரு அப்ரண்டிஸ் நிஞ்சாலாம் கிடையாது, லீஃப் வில்லேஜை தோல்ல சுமக்க போற ஃபியூச்சர் ஷினோபிஸ், கக்காஷியை சர்பாஸ் பண்ண போறவங்க, இறக்கம்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு இருப்பாரு. உண்மைதான், நான் தான் சொன்னேன், இருந்தாலுமே அவசரங்கிறது பிசாசு கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்பாரு. அவசரப்பட்டு செய்யற எல்லா வேலையிலுமே மிஸ்டேக்குங்கிறது நடந்துரும் அப்படின்பாங்க இல்லையா, அதை தான் மீன் பண்ணுவாரு. அதாவது அவசரப்பட்டு போறக்கும் பொறுப்பு இல்லாம போறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் அதை நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்பா நருட்டோ. கேப்டன் யாமட்டோ சொன்ன மாதிரி இந்த டீமுக்கு நீ ரொம்பவுமே முக்கியம் சக்குரா, நீ மட்டும்தான் இந்த குரூப்லயே ஒரே ஒரு மெடிக்கல் நிஞ்சா, உன் ஸ்ட்ரென்த்தையும் மென்ஷன் பண்ணி ஆகணும், நீ ஒரு மான்ஸ்டர், இந்த மிஷனோட ஒரு கீ பார்ட்டே நீ தான் அப்படின்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போதே கடுப்பாவா மான்ஸ்டர்னு சொன்னதுக்காக. எதுக்காக மான்ஸ்டர்னு சொன்னேன்ட்டு சண்டை போடுவா. ரெண்டு பேர் திரும்ப அடிச்சுக்குவாங்க. ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்காக தான் சொன்னேன், இருந்தாலும் மன்னிச்சிரு அப்படின்பா. யாமட்டோ நருட்டோவை கூப்பிட்டு சாய் இல்லாததுனால பேட்டில்ல எனக்கு நீ தான் பார்ட்னரா இருக்க போற, நம்ம கொஞ்சம் கலந்து பேசிக்குவோமா, எப்படிலாம் ஃபைட் பண்ணலாம், என்ன பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலான்னு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் அதுவும் நல்ல ஐடியா தான்ட்டு வருவான் நருட்டோ. சக்குரா தனக்கு தானே ஹீல் பண்ணிக்குவா.
இருந்தாலுமே அவளுக்கு வலிக்கும். ஒரோச்சிமாரு அண்ட் காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க, அவங்க நம்மள ஃபாலோ பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்பா ஒரோச்சிமாரு. அதுவும் சரிதான் அப்படின்பா காபுட்டோ. எப்படியோ நீ எப்பவும் போல ஒரு நல்ல வேலையை பார்த்திருக்க காபுட்டோ அப்படின்னு ஒரோச்சிமாரு அப்ரிஷியேட் பண்ணுவான். எல்லாமே உங்களால தான் என்னால இவ்வளவு டெட் பாடி கிரியேட் பண்ண முடிஞ்சு அப்படின்பா காபுட்டோ. இதை கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமா அப்படின்பா ஒரோச்சிமாரு. சேஃபா இருக்கம்ல அது போதும் அப்படின்பா காபுட்டோ. சாய தொங்க விட்டுருக்க அந்த கைத்தை யாமட்டோ கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சுத்தி முத்தி பாப்பாரு. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஷூரிகன்ஸ் அண்ட் குனாய்ஸ் அட்டாக் பண்ணும் லைக் எ ட்ராப். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போய் ஒரு மரத்துக்கிட்ட நிக்கும் போது பேப்பர் பாம்ஸோட குனாய்ஸ் வரும். அதுல இருந்து டாச் பண்ணிடுவாரு. காபுட்டோ சைட் காட்டுவாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு லார்ட் ஒரோச்சிமாரு, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்பா. இவனையே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போது சாய் நார்மலா பின்னாடி வந்துட்டு இருப்பான். அவனுக்கு எப்படி நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும்ல டான்ஸோக்கு கம்யூனிகேட்டரா இருந்தாலுமே அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போது என்னமோ பண்ணு அப்படின்றவான் ஒரோச்சிமாரு. நான் நினைச்ச மாதிரியே இது ஃபேக்கான டெட் பாடி, இதை கண்டிப்பா காபுட்டோ தான் பண்ணிருப்பான் அப்படின்னு யாமட்டோவோட க்ளோன் திங்க் பண்ணும். சக்குரா கிட்ட காட்டுவாங்க, ஹீல் பண்ணிட்டு இருக்கவ அவளோட மனசுக்குள்ள இந்த காயம் ரொம்பவுமே மெதுவா ஆறுது, இப்போதைக்கு என்னால வலியை மட்டும் தான் குறைக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. யாமட்டோ நருட்டோ கிட்ட காட்டுவாங்க, இந்த தூரமே போதும்ட்டு நிப்பாரு யாமட்டோ. சக்குரா கிட்ட இருந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ற மாதிரி இங்கதான் செஞ்சு பார்க்க போறோமா அப்படின்பா நருட்டோ. அதுக்கெல்லாம் முன்னாடி நீ யாமட்டோ சொல்ல வரும்போது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வரும். ஒரே சார் என்னோட வுட் க்ளோன் என் கூட கான்டாக்ட் பண்ணுது அப்படின்பாரு. வுட் க்ளோன் நடந்த விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கேப்டன் யாமட்டோ, அதேதான் தலையில இயற்கைக்கு மாறான நுட்பமான தையல்கள்லாம் இருக்கும், அது உண்மையாவே பர்ஃபெக்டான விஷயம் தான், யாருனாலுமே பார்த்த உடனே ஈஸியா நோட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம தயாரா இல்லாம இருந்தா நம்மள கண்டிப்பா மொத்தமா முட்டாளாக்கி இருப்பாங்க அப்படின்பாரு யாமட்டோ. அந்த விதையை யூஸ் பண்ணனால தான் இவங்களால இவ்வளோ ஈஸியா கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்க முடியும். பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம அவங்கள ஃபாலோ பண்றங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தேன், இதுக்கப்புறம் நம்ம இன்னுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு உட்க்ளோன் சொல்லிட்டு சாயோட உடம்புல பார்க்கும். பார்த்தா பேப்பர் பாம் இருக்கும். எப்படியோ இதை நோட்டீஸ் பண்ணா உட்க்ளோன் எஸ்கேப் ஆயிருக்கும். பயங்கரமா சவுண்ட் கேட்கும் வயர்லெஸ்ல. ஒரோச்சிமாரு கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ கூப்பிடுவான். ஓ ஆமா, நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு ஆர்வத்துல கேட்பான் நருட்டோ. இதை பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ பக்கத்தால வந்துட்டு சக்ராவை காயப்படுத்தினது நீதான் நருட்டோ அப்படின்பாரு. இதை கேட்ட நருட்டோ ரொம்பவுமே ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த அன்ஃபினிஷ்டு பேஜ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட சூப்பர் கியூஸ்னு டைட்டில் வரும். யாமட்டோ தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு. இன்னொரு பிக் ஷோல உங்களை வரவேற்கிறேன் அப்படின்பாரு. இன்னைக்கான சேலஞ்சஸை மீட் பண்ணுங்க அப்படின்பாரு. நருட்டோ, சக்குரா, சாய் அப்புறம் கக்காஷி அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க. ரவுண்ட் 1 லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்ட்டு டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்ட்னு ஒரு ஷினோபி வந்தான். லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்க்கு போறப்ப கக்காஷிக்கு குறுக்கால வந்து டாஸ்னாவை கொல்றதுக்கு வந்தவன் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போதே அவசரப்பட்டு சக்குரா பசரம்தி ஜாபுசா அப்படின்னு சொல்லுவா. தப்புன்னு வந்துரும். நான் இன்னும் முடிக்கவே இல்லையே அப்படின்பாரு. சாபுசா பிக் பண்ண ஒருத்தன், ட்ரைனிங் எடுத்தவன், ஐஸ் கிறிஸ்டல் பண்ற கெக்கே கென்காய் உள்ளவன், ரொம்பவுமே அழகான முகம் உள்ளவன் அப்படிங்கும் போது நருட்டோ அவசரப்பட்டு பசரம்தி ஹாக்கு அப்படின்பா. அதுவும் தப்புன்றுவாங்க. நான் இன்னும் முடிக்கல. கொஸ்டின் என்னன்னா, யாரு காட்டோவோட பாடி கார்ட்ஸ் டாஜ்னாவோட கன்ஸ்ட்ரக்ஷனை மொத்தமா தொல்லை பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும் போது உண்மையாமே அவனுங்களா இருந்தானுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். சக்குராக்கும் தெரியாது. சாய் தக்கட்டோஷின்னு எழுதி வச்சிருப்பான். கக்காஷிலாம் தூங்கி இருப்பாரு. எழுப்பக்கு ட்ரை பண்ணுவாங்க. டைம் முடிஞ்சு. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா வாராஜி அப்புறம் ஜோரி அப்படின்பாரு. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கவன் பேரு வாராஜி, அப்புறம் இந்த பக்கம் இருக்கவன் பேரு ஜோரி. நருட்டோக்கும் சக்குராக்கும் செம காண்டாவும் இத பத்தி எங்களுக்கு எப்படா தெரியும்னு கத்துவாங்க. நருட்டோக்குலாம் 9 டெயில்ஸோட ஐஸே வந்திருக்கும்.